Hi Sagos, good morning. Welcome to Home Queen Hectiva Hammer channel. ஸோ எனக்கு என்னுடைய இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படி படிச்சுட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா முந்தினத்து ஈவினிங் ஆக்சுவலாக இது நேற்று விளாது சொன்னேன் போட்டது. எங்கள் வீட்டு பின்னாடி பப்பீஸ் போட்டிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. அது சரி ஒரு கிளிப்பிங் எடுத்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு ஃபுல் மூணு அது நான் நல்லா இருந்தது. ஆனால் என் பையன் பார்த்திங்கன்னா இது ஒன்று சூரியன் மாதிரி இருக்குது, நீ இது போய் எடுத்துகிட்டு எங்கள் மொபைலில் அப்படி தான் வருது. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட் வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட் தோசை வச்சு அன்றைக்கி டின்னர் முடிச்சாச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ ஸ்டஃபாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம காஃபி காஃபி போட்டு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் முழுதும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா நம்ம காஃபி தென் லஞ்சுக்கு சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு சோம்பேறி சாம்பார்னு வச்சுக்கலாம். எல்லாமே அதில் போட்டேன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் ஆலிவதை கொஞ்சம் அது நான் போடுவேன் கொஞ்சம், அது எல்லாமே போட்டுட்டு ஒன் ஷாட் முடிச்சுட்டு அது ஃபுல்லாமே பண்ணிட்டு தனியாக புளி மட்டும் ஊற வச்சிடணும். ஸோ அது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வேலை நமக்கு. மற்றபடி தாளிப்பு ரொம்ப சிம்பிள் தான், எது இருக்குதோ இல்லையோ தாளிப்பை போட்டுடலாம், அவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தம் இன்னைக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன், அதனால் தம் போட்டேன். நேற்று மதியம் வந்து அவ்வளோதான் ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சு. சாமான் ரொம்ப நிறைய இருந்தது, சரி ஓகே அப்படின்ட்டு பாத்திரம் வலிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ஸ்டண்ட்டாக பவுடர் ரெடி பண்ணேன். நான் வெளியே வந்துட்டு அடுப்பு போட்டதுன்னா அது சாம்பலும் கொஞ்சம் சோப்பும் மிக்ஸ் பண்ணி போட்டேன். ஆனால் ரொம்ப அழகாக அவ்வளோ க்ரீஸ் அழகாக போகுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போ சூப்பராக க்ளீன் ஆகுது, நானும் நினச்சி பார்க்கல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சும்மா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.